ஒரு சில வித்தியாசமான பொருள்களை மட்டும் பார்ப்போம். பக்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்திருந்தோம். அதான் உங்களுக்கு இது வந்து மிரர் பேப்பர் மாதிரி பின்னாடி ஒரு லைட்டாக ஒரு ஷீட் இருக்கும். அதை கிழிச்சிட்டு அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்க வேண்டியது தான். எல்லா டிசைன்லேயும் அந்த மிரர் இருக்குது. நம்மனா கண்ணாடி தான், எப்போ நம்ம பார்க்குற கண்ணாடி தான். பாருங்கள், நின்று பார்க்கும்போது எங்கள் உருவம் தெரியுது பாருங்கள். எப்போவும் பார்க்குற கண்ணாடி தான் அது. அந்த கண்ணாடி எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். அப்படி சேஃப்டியாக வச்சுக்கணும். அப்புறம் அதுக்கு பார்டர் இருக்கும். அது வந்து நம்ம அப்படிலாம் எப்படி இருந்துச்சு பாருங்கள். எல்லாம் மாறிடுச்சு. எல்லாம் வந்து எவ்வளோ லைட் வெயிட்டு, எவ்வளோ டிசைன்ஸ், ஓவல் ஷேப் எல்லாத்துலேயும் இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம மரத்தாலான அஞ்சரை பெட்டி 7 அறை இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஹெவியாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு காட்டுவோன்னுட்டு வேறு ஒன்றும் இல்லை. 7 அறை கொண்ட ஒரு மரத்தாலான ஒரு அஞ்சரை பெட்டியை பார்த்தேன் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில். சரி, அதையும் உங்களுக்கு காட்டிடுவோம் அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து உங்களுக்கு நம்ம இஞ்சி பூண்டு இந்த மாதிரி இடிக்கிறதுக்கு கவர் இல்லாமல் தானே பார்த்துருக்கோம். இப்போ கவரோடு வருதுன்னா இடிக்கும்போது வெளியே தெறிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த இடியாப்பம் பிடிக்கிறது பாருங்கள், வித்தியாசமாக இருந்துச்சு. இது டாப்பு வந்து ஒரு மாதிரி குமிழாக இருந்துச்சு. அதே மாதிரி எவர் சில்வர்லேயும் இருந்துச்சு. சரி, வித்தியாசமானதுக்கு எடுத்து ஸ்பூன் வந்து ரொம்ப பொடி ஸ்பூனு. இது வந்து 5 ரூபா 6 ரூபா அப்படி இருந்துச்சு. 10 ருபீஸ்க்குள்ளே எல்லாமே இருந்து 6 ருபீஸ், அப்புறம் வந்து 10 ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பொடிசு நமக்கு. இது முக்கியமான இன்னொன்று வந்து ஹேங்கர். நான் வீட்லேயே உங்களுக்கு ஹோம் டிப்ஸில் நிறைய காட்டியிருக்கேன். எப்படி அழகாக இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் கோட்டு மாட்டிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வெளியில் கொண்டு போகிற மஞ்சப்பை கட்டைப்பையெல்லாம் மாட்டிக்கலாம். ஹெல்மெட் மாட்டிக்கலாம். அது மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருந்தால் வாங்கி வீட்டில் வச்சுங்க. கீழே வந்து ஹெல்மெட் மாட்டுறதுக்கு ஹெவி இருக்கணும். பாட்டம் இந்த மாதிரி ஹெவியாக இருந்தால் தான் உங்களுக்கு ஹெல்மெட் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து லைட் வெயிட்டாக இருந்துச்சுல்ல, அது வந்து ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து துணிப்பை அந்த மாதிரி மாட்டிக்கலாம். இது லைட் வெயிட்டு. இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் நாங்கள் ஒன்று வாங்கினோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், நம்ம தோசைக்கு இது இருக்கு இல்லையா, துணி வச்சு தேய்ப்போம் இல்லையா, இப்போ அதுவே நமக்கு அந்த கிளாத்துலேயே நூல்லேயும் வந்திருக்கு. அதே மாதிரி சிலிக்கான்லேயும் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி சிலிக்கான்லேயே நம்ம என்ன பண்ணலாம், தேய்ச்சிக்கலாம். தோசைக்கு சரி, சப்பாத்திக்கு, ஃபுல்காவுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ஒன்று 15 ரூபான்னு இருந்துச்சு. அதே மாதிரி வந்து மண்ணாலான செராமிக்காலான தூக்குவாளிங்க. இப்போ அந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் இல்லைங்க, செராமிக்காக தான். வித்தியாசமாக தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இதே டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருந்தாலும் இங்கேயும் பாருங்கள், சிரட்டையில் கரண்டி, குடிக்கரண்டி, ஜல்லி கரண்டி அந்த மாதிரி ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க. சரி, பரவாயில்லையே, லேட்டஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருந்தாலும் இந்த மாதிரி சிரட்டை கரண்டியை வச்சுருந்தாங்களே சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுவோம் தான். ஓகேவா? இன்னொன்று நான் பார்ட் 2 உங்களுக்கு காட்டுறேன். இது பார்ட் 1 முடிஞ்சிருக்கு.